ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மொழி தகுதி தேர்வு, அதாவது பேஸ்ட் ஆன் நியூ சிலபஸ்லேருந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் ஒன்று தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாருக்குமே, அதாவது குரூப் 2, குரூப் 4, அது மட்டும் இல்லாமல் போலீஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும், டெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்குமே எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தமிழ் மொழி தகுதி தேர்வு அப்படின்னு வச்சுட்டாங்க. அதனால் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் போட்டெல்லாம் பார்க்காதங்க, நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட் இருக்குது. அப்படி இல்லாட்டியும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதில் போய் பார்த்துங்க. இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க இப்போ நம்ம கொஸ்டினுக்குள்ளே போகலாம். கொஸ்டின் 1, கீழ்கண்டவற்றில் சிறப்பு லகரம் என்று அழைக்கப்படும் எழுத்து. அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து சிறப்பு லகரம் என்று அழைக்கப்படும் எழுத்து எதுன்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் எக்ஸாமில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஒரு ஆன்சர் பாருங்கள். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். லா. சிறப்பு லகரம் என்று அழைக்கப்படும் எழுத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா லா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் 2, ஈரெழுத்து சொற்களாக மட்டும் வரும் குற்றிய லுகரம் எது? இந்த கொஸ்டின் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஈரெழுத்து சொற்களாக மட்டும் வரும் குற்றிய லுகரம் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நெடில் தொடர் குற்றிய லுகரம். இந்த நெடில் தொடர் குற்றிய லுகரம் தான் ஈரெழுத்து சொற்களாக வரும். சரிங்களா? 2 எழுத்து சொற்களாக வரக்கூடிய குற்றிய லுகரம் வகை எதுன்னு பார்த்தீங்கன்னா நெடில் தொடர் குற்றிய லுகரம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பின்வருவனவற்றில் கப்பல் செலுத்துபவரை அழைக்கும் பெயர்களில் சரியானதை தேர்ந்தெடு. கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து கப்பல் செலுத்துபவர், அதாவது கப்பல் ஓட்டுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கும். அந்த பேரில் எது சரியானது கொடுத்துருக்க ஆப்ஷனில் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு. 1 3 4 6 1 3 4 6 இதான் கரெக்டானது. அதாவது கப்பல் செலுத்துபவரை அழைக்கும் பெயர்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா மாலுமி, நீகான், கப்பலோட்டி, மிகாமன். கொடுத்துருக்க ஆப்ஷனில் இந்த 4 தான் கப்பல் செலுத்துபவரை அழைக்கும் பெயர்கள். சரிங்களா? இப்போ கொஸ்டின் இப்படி கேட்பாங்க. கப்பல் செலுத்துபவரை அழைக்கும் பெயர்களில் மற்றது, அதாவது பொருந்தாதது எது அப்படின்னு கொஸ்டினில் கேட்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி கேட்டாங்கன்னா கப்பல் செலுத்துபவரை கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த பேர் பொருந்தாதது அப்படின்னு கேட்டாங்கன்னா சுக்கான், கம்யர், இது ரெண்டும் தான் பொருந்தாதது. சரிங்களா? கொஸ்டின் இப்படி கேட்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சொற்களை அகர வரிசைப்படுத்துக. அது கொடுத்துருக்க ஆப்ஷனில் நீங்கள் அகர வரிசைப்படியான சொல் எது கரெக்டு அப்படின்னு கண்டுபிடிங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அன்னை, இடுக்கண், ஓமை, ஐயம், கடல், ஞாலம், விண்மீன் இதான் சரியான அகரவரிசை. சரிங்களா? கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து சரியான அகரவரிசை எதுனா இதான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொறுத்துக. இதை நீங்கள் கரெக்டாக பொறுத்துங்க. கரெக்டாக பொருத்தி இதோட ஆன்சர் எதுன்னு நீங்கள் கண்டுபிடிங்க. ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு. 1 2 3 4 இதான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி தான். அதாவது திசை சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டிகை, திரிச்சொல் அப்படின்னா அலுவம், தற்சமயம் அப்படின்னா கமலம், இயற்சொல் அப்படின்னா பொன்.
அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வனப்பு என்பதன் பொருள் கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து வனப்பு இதோட பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாமில் கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான், அழகு. வனப்பு என்பதோட பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அழகு. அடுத்த கொஸ்டின். பாரதிதாசன் இயற்றிய நூல்களில் ஒன்றான தமிழ் பேறு என்னும் கவிதையில் எவை என்னை கவிதையாக எழுதுக என்று கூறியதாக கூறுகிறார்? ஒரு ஆன்சர் ஆப்ஷன் டி, வானம். அதாவது பாரதிதாசன் இயற்றிய நூலில் ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் பேர். இந்த கவிதையில் வந்து என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவிதையில் எவை என்னை கவிதையாக எழுதுக என்று கூறியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானம் தான் வந்து கவிதையாக எழுதுக அப்படின்னு வந்து கூறியிருக்கு. அடுத்த விஷயம் பாருங்க. சந்தி பிழைகளை நீக்குக கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து சந்தி பிழையை நீக்கி எது கரெக்டான தொடர் அப்படின்னு கண்டுபிடிங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. மாவட்ட தொடக்க கல்வி திட்டம் நம் நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதான் வந்து கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் 9 பாருங்கள். சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடு. அதை கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த மரபு சொல் வந்து சரியானது அப்படின்னு கண்டுபிடிங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. கிளி பேசும் மயில் ஆகவும். இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொறுத்துக. இதை நீங்கள் கரெக்டாக பொருத்தி ஆப்ஷனில் எது கரெக்டு அப்படின்னு கண்டுபிடிங்க. அதாவது சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒரு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட். 1 2 3 4. அதாவது சூரன் அப்படின்னா வீரன், சாஸ்தி அப்படின்னா மிகுதி, பொக்கிஷம் அப்படின்னா செல்வம், விஸ்தாரம் அப்படின்னா பெரும்பரப்பு. சரிங்களா? ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் 11 பாருங்கள். சொற்களை வரிசைப்படுத்தி தொடராக்குக. அதாவது ஒரு சொற்றொடரை கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் கரெக்டான ஆர்டரில் அமைத்து எது சரியான ஆன்சர் அப்படின்னு கண்டுபிடிங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு. 5இல் வளையாதது 50இல் வளையுமா. இதுதான் வந்து கரெக்டான வரிசை. சரிங்களா? கொஸ்டின் 12 பாருங்கள். பொறுத்துக. சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கரெக்டான பொருத்தி கரெக்டான ஆன்சர் எதுன்னு கண்டுபிடிங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு. 1 2 3 4. அதாவது வாரணம் அப்படின்னா யானை. சரிங்களா? கமுகு பாக்கு பரி குதிரை சிங்காரம் அழகு. இதில் வந்து இந்த வாரணம் கமுகு பரி இது வந்து அடிக்கடி எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஷின். சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஷின் 13 பாருங்கள். கரிகார் சோழனால் கல்லணை கட்டப்பட்டது. இத்தொடர் எவ்வகை வினை என்பதை தேர்ந்தெடு. அதாவது கரிகார் சோழனால் கல்லணை கட்டப்பட்டது, இது வந்து எந்த வகையான வினை அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. செயப்பாட்டு வினை. கொஷின் 14 பாருங்கள். சரியான இணையை தேர்ந்தெடு. அதாவது எதிர்ச்சொல் கொடுத்துருக்காங்க 4 ஆப்ஷனில். அந்த 4 ஆப்ஷனில் எது சரியான இணை, அதாவது சரியாக பொருந்தியுள்ள எதிர்ச்சொல் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஆன்சர்
ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஏபிசிடி கொடுத்துருக்க எல்லாமே வந்து சரியான இணைகள் தான். சரிங்களா? அதாவது சரியான எதிர்ச்சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இரவலர் அப்படின்னா புரவலர், சோம்பல்னா சுறுசுறுப்பு, பெரியதுன்னா சிறியது, பல அப்படின்னா சில, எல்லாமே வந்து கரெக்டானது தான். சரிங்களா? கொஸ்டின் 15. அன்பரே வருக அருளுக எவ்வகை வாக்கியம்? ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. உணர்ச்சி வாக்கியம். அன்பரே வருக அருளுக இது வந்து உணர்ச்சி வாக்கியம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அன்பகத்து இல்லா இந்த சொல்ல வந்து பிரித்து எழுதுங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அன்பு ப்ளஸ் அகத்து ப்ளஸ் இல்லா. கொஸ்டின் 17. பொருந்தா சொல்லை சுட்டுக, அதாவது நாவாய். இந்த இதுக்கு வந்து கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எது வந்து பொருந்தாது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் பொருந்தாதது. சரிங்களா? இது வந்து உந்து வண்டி, இது கிடையாது. கப்பல், படகு, கட்டுமரம், நாவாய் இதெல்லாம் வந்து அதாவது கப்பல் அல்லது படகு அப்படி குறிக்கக்கூடியது. சரிங்களா? இன்னும் சொல்லப்போனால் இதெல்லாம் நீரில் பயணிக்கக்கூடியது. இந்த உந்து வண்டி அப்படிங்கிறது வந்து கிடையாது, டிஃப்ரெண்ட்டானது. சரிங்களா? கொஸ்டின் 18 பாருங்கள், பொறுத்துக. இதை நீங்கள் கரெக்டான ஆன்சரை பொறுத்துங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு. 1 2 3 4, அதாவது அழுவம் வங்கம் அப்படிங்கிறது வந்து பெயர் திரிச்சொல். ஏம்பினான் பயின்றால் இது வந்து வினை திரிச்சொல். அன்ன மான அப்படிங்கிறது இடைத்திரிச்சொல். கூர் களி அப்படிங்கிறது வந்து உரி திரிச்சொல். சரிங்களா? இந்த அழுவம் வங்கம்ங்கிறது பெயர். சரிங்களா? அதனால் பெயர் திரிச்சொல். ஏம்பினான் பயின்றான் இந்த இது வந்து வினை, ஒரு வினையை சொல்லுது பார்த்தீங்களா? அதனால் வந்து ஏம்பினான் பயின்றான் அப்படிங்கிற ஒரு வினையை சொன்னனால வினை திரிச்சொல். அன்னமானங்கிறது வந்து இடைத்திரிச்சொல். கூர்களிங்கிறது வந்து உரி திரிச்சொல். கொஸ்டின் 19 பாருங்கள். பிறமொழி சொற்களை நீக்குக. கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து பிறமொழி நீக்கிய சொல்ல எதுன்னு கண்டுபிடிங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 5 எழுத்து மந்திரத்தை ஓதுங்கள், இதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தவறான இணையை தேர்ந்தெடு. கொடுத்துருக்க ஆப்ஷனில் எந்த இணைகள் வந்து தவறானது, அதாவது இங்கிலீஷோட வேர்டுக்கு வந்து தமிழில் கொடுத்துருக்காங்க, அது எது தவறாது அப்படின்னு கண்டுபிடிங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு. எதுவும் இல்லை. கொடுத்துருக்க எல்லாமே வந்து சரியானதான். சரிங்களா? இதில் வந்து இந்த 5லையுமே வந்து தவறானது எதுவுமே இல்லை. கொடுத்துருக்க எல்லாமே சரியானதான். அதாவது படைப்பாளர் அப்படின்னா கிரியேட்டர், சிற்பம்னா ஸ்கல்ப்சர், கலைஞர்னா ஆர்டிஸ்ட்டு, கல்வெட்டுனா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், கையெழுத்து பட்டினா மேனுஸ்கிரிப்ட்ஸ், இது எல்லாமே வந்து கரெக்டானது தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். அவரது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து அகர வரிசைப்படியாக அமைந்த சொல் எதுன்னு நீ கண்டுபிடிங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. தன், தான், தேன், தொன்னை, தோல், இதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இலக்கண குறிப்பு, அதாவது யாவரையும் இதோட இலக்கண குறிப்பு எதுன்னு கேட்குறாங்க.
ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு. முற்றுமை. யாவரையும் அப்படிங்கிறது வந்து இலக்கண குறிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றுமை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் 23 வந்து இவற்றில் பொருத்தமற்ற இணை எது? அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து பொருத்தமற்ற இணை எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அதாவது பொருத்தமற்ற இணை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி டிவி, டெலிவிஷன். இது வந்து தவறானது. பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் பாருங்கள். டிஃபன் அப்படின்னா சிற்றுண்டி, இது கரெக்டு. டீங்கிறது தேநீர், இதுவும் கரெக்டு. ரேடியோ அப்படிங்கிறது வானொலி, இதுவும் கரெக்டு. இப்போ டிவி அப்படின்னா என்ன வரணும்னா தொலைக்காட்சின்னு வரணும். சரிங்களா? இந்த இடத்துல வந்து டெலிவிஷன் வந்துருக்கு. டிவினா தொலைக்காட்சின்னு வரணும், அதுதான் கரெக்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் 24. ஓமையால் விளக்கப்பெறும் பொருள் அறி. அதாவது உடுக்கை இழந்தவன் கைப்போல். இந்த ஓமையால் விளக்கப்படும் பொருள் எதுன்னு நீங்கள் கண்டுபிடிங்க கொடுத்துருக்க ஆப்ஷனில். ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. இடுக்கண் களைபவர். கொஸ்டின் 25. அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் ஏதும் சிறப்பு. இப்பாடலடியில் கண்டுள்ளவாறு சரியான விடையை சுட்டுக. அதாவது என்ன மோனைகள் வந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. பொழிப்பு முனை. சரிங்களா? அன்புற்று அமர்ந்த அது பொழிப்பு முனை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இந்த 25 கொஸ்டினில் வந்து எத்தனை கொஸ்டின் கரெக்டு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.